இது வரைக்கும் நான் சம்பாரிச்ச பணம் மொத்தமாக இந்த வீட்டில் தான் போட்டிருக்கேன். என்னால் உடனே வர முடியாது. நீங்களாச்சும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருங்கடா. என்ன மச்சான் எப்படி பேசுகிற? கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் மச்சான் என்றைக்குமே நிலைக்கும். உனக்கு ஏதாவது ஆகிடுமா எனக்கு பயமாக இருக்கு மச்சான். எது நல்லதா சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட்டு போக முடியாது மாப்பிள்ள. என்ன பிரச்சனை இருந்தாலும் கூடவே இருப்போம். எது வந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். சரி போகலாம். இந்த பொண்ணுக்கு யாரு புருஷன்? நான் தான் டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்லுங்க டாக்டர். ஆனா இந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டலுமே கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டவுனுக்கு கொண்டு போனாதான் பார்க்க முடியும். அதனால நீங்க ஊருக்கு போறது தான் நல்லது. சரிங்க டாக்டர். நீங்க உடனே ஊருக்கு கிளம்பிடுங்க. ஊருக்கா? பாத்துங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புப்பா. டாக்டர், நாங்கள் யாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணலை. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த ஊர் சாமியார் தான் அனுப்புனாரு. குழந்தை பத்திக்கலாம். சரியா சந்தோஷமா போ. மாதிரி இல்லையே, அரப்பாடியில் டிரைவர் மாதிரி. இந்த பேய் என்ன பண்ணலாம் பார்த்துக்கிறேன். சாமியாரா? அவருக்கு எப்படி இங்கே நடக்கிறதுலாம் தெரியுது? என்னமோ நடக்குது. என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஆளு வேற. அழுது என்ன பண்றது? அழாதப்பா. இந்த பொண்ணு அழுகுது. ஏன் அழுகுற? டாக்டர் நான் அம்மா ஆக போறேன்னு சொல்றாங்க. நல்லதானே, இதுக்கு ஏன் அழுகுற? ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏமாயா கல்யாணம் ஆகலையா? தம்பி சாச்சா, கருவாயா நீயா? அப்ப நீ? ஐயோ, நான் அதுக்கு சரிப்பட வர மாட்டேன். அந்த கும்மிக்கு குண்டனாத்தான் இருக்கும். அன்னைக்கு பம்மி வரும்போது தெரியும். அவன் மேலதான் எனக்கு சந்தேகம். எங்க அவன்? அவனுக்கு குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துக்கு சாக்லேட் வாங்க போயிருக்கான். அவன் சாக்லேட் மட்டும் தான் வாங்குவான், வேற ஒண்ணும் தெரியாது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் மூட்டையை கட்டிட்டு ஊர பக்கம் போங்க. நாங்களாம் எதுக்காக ஊருக்கு போனோம்? யோ, இது பேய் விடியா? இந்த வீடு விட்டு நாங்கள் எதுக்கு போனோம்? அதெல்லாம் போக முடியாது. யோ தம்பிங்களா, இந்த வீட்டை பத்தி ஒரு கதையே இருக்கு. ராணி அம்மா பாத்துருக்கீங்களா? அந்த போட்டோ பாருங்க. இவங்க தான் நான் சொன்ன அந்த ராணி. ராணி ராஜாவும் நல்லா இருந்தாங்க. இடையில ஒரு குதிரைக்காரன் வந்தான். மகாராணிக்கு குதிரைக்காரன் மேல லவ் வந்துருச்சு. இத ராஜா பார்த்தாரு. ஒரு நாள் பௌர்ணமிக்கு 2 பேரும் சேர்த்து தீய வச்சு கொளுத்திட்டாரு. இதான் நடந்தது. வர்ற பௌர்ணமிக்குள்ள எல்லாரும் போயிருங்கப்பா. அப்பா, என் கதையை கட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் போக என்ன மாட்டேன். பேச்சு சத்தம் கேக்குது? இங்கதான் இருக்காங்களா? டேய் டேய், அடே, இங்க எது நடந்தாலும் சரி, நம்ம ஒற்றுமையா இருந்து எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. டேய், நீங்க இன்னும் போலையா? டேய், நீங்க எப்படியாவது போங்கடா. பாவம் அந்த பொண்ணுகளாச்சு அனுப்பி விட்டுருங்கடா. இவங்க என்ன விட்டுட்டு போக மாட்டாங்க. போக மாட்டாங்களா? எப்படியாவது சேர்த்து தொலைங்க. அதெல்லாம் முடியாது. நாங்களே இங்க இருந்து கிளம்புறோம். அடி பாவிகளா, பேயனோட கட்டுன புருஷனே விட்டுட்டு. அனி, நீ போல. வெரி குட். சஞ்சய், சஞ்சய், என்னடா உருட்டு கட்ட திமிரா? வர்ற பௌர்ணமிக்கு நீங்க 4 பேர் புஷ்ஷு. என்னையா புஷ்ஷு? நீங்கள் தான் இந்த வீட்டுல தங்குறீங்க. ஜாலி ஜாலி. நாங்க பரம்பரையா இங்க வேலை செய்யறோம்டா. ராணி அம்மா எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, பத்திரம் உங்க பேர்ல தானே இருக்கு. நீங்க 4 பேர் புஷ்ஷு தான். நாங்க தான் சாமியார கரெக்ட் பண்ணிட்டோல புஷ்ஷு. போடா, சாமியாராவது மாமியாராவது நடக்க போறது புஷ்ஷு தான். சரிங்க அண்ணே. என்ன மாதிரி பேசுறேன்? வச்சுக்கிறேன். சந்தோஷ். சி, where's your friend? மேல இருக்கான், போடி. மேலையா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது அவன்கிட்ட போய் கேளு. எங்க யாரையுமே காணோம். அதையும் அவன்கிட்ட போய் கேளு, போ. ஏய், இங்க பாரு. ஏய், ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். இடியட்.
ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? பாத்தியா தெரியாத மாதிரியே கேக்குறா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காருன்னு அங்கிள் சொன்னாரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா. வாங்களே போய் பார்க்கலாம். சரி வா மச்சான் போய் பார்க்கலாம். எனக்கு மூடு இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. டேய் இந்த வீட்டில் பேருக்கு இன்னும் நீ நம்பல. ராம் வேற செத்து போயிட்டான்டா. ப்ளீஸ் மச்சான் எனக்காக வா போலாம். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைடா. மச்சான் ராம் செத்துனால மாம்ஸ் எப்பவுமே சரக்கு வச்சுட்டே இருக்கிறா. ரூம் விட்டு விட்டு வெளியே மாட்டேன் மச்சான். உனக்காக இல்லை எங்களுக்காச்சும் வாடா ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன் மச்சான் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் வரல. கம் ஆன் லெட்ஸ் கோ. மச்சான் போலாம். சரி எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சும்மா கூட வரேன். சரி நீ மூடு மரத்துக்குள்ள நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வா சஞ்சய். சீ, போங்க. நான் கோவமா இருக்கேன். என்கிட்ட பேசாதீங்க. ஐபோன் கேட்டல வாங்கி கொடுத்தீங்களா? ஒருத்த மாட்டிருக்கான், போறதுக்குள்ள வாங்கி தரேன். உண்மையாவா? சீ, போங்க. யார் மாமா போன்ல? நீ போ 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 போ. ஜங் ஜங் ஜஹா ஜும் ஜும் ஜுஹா உஹா ஜெய் மகாகாளி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜுஹா. வரேன் சாமி. நான் அப்பவே சொன்னேன்ல, என் பேச்ச மட்டும் நீங்க கேட்டிருந்தா உங்க கூட இருந்த ஒரு உயிரை நீங்க காப்பாத்தி இருக்கலாம். வர்ற பௌர்ணமிக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த கோட்டையை விட்டு காலி பண்ணி ஆகணும். சுவாமி, கோட்டையை பற்றி மட்டும் என்ன பேசுறீங்க? நீங்க கோட்டையை விட்டு போகலைன்னா உங்க உயிரை கோட்டை விட்டுருவீங்க. தம்பி, பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உசுறு போனா போனதுதான். சாமி இவனுக்கு இவன் கோட்டையை வேணுமா இவன் உயிரை வேணுமா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. சும்மா ஜம் நினைக்காதீங்க. உங்க வாயால் தான் நல்லவா சொல்லுங்க சாமி. நம்மளையும் கலாய்க்கிறான். தம்பி ரொம்ப நக்கலா பேசணும்லாம் நாக்க தொங்க போட்டு இந்த கோட்டையில வந்து உசுர விட்டுருக்கான். சரி சாமி சரி சாமி ஜம் பண்ணுங்க. ஆனா அந்த வீட்டுக்கு இருக்கிற பேய் பிசாசு மட்டும் இப்படியே ஓட்டுங்க சாமி. இப்ப கூட உங்க கூட ஒருத்தன் வர்றதுக்கே பயப்படுறான். கோட்டையா உசுராக்குறத பௌர்ணமி தான் முடிவு பண்ணணும். தம்பி ஒரு உசுறு போகும், நானே